வெல்கம் டு விஜயலட்சுமி இல்லத்தரசி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறோன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ரைஸை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, இஞ்சி, அது போக மெயின் இன்க்ரீடியன்ஸ் சின்ன வெங்காயம், இவங்கெல்லாம் போட்டு நல்லா கரகரன்னு ஒரு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதோ இந்த மாதிரி ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இவங்கெல்லாம் வாசனையான பொருட்கள், அது போக பிரியாணி இலை மறக்காமல் போட்டுறணும். அது நல்லா வதங்கி ஸ்மெல் வந்த உடனே நம்ம வெங்காயத்தை பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் மொத்தமாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, அது போக நம்ம பிரியாணி மசாலா. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து வெஜ் பிரியாணி தான், நம்ம நான்வெஜ் பண்ணலை. ஸோ வந்து இந்த பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், அந்த பீன்ஸ் பயிர் இதெல்லாம் மொத்தமாக நறுக்கி ஒரு அலசி உள்ளே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது வந்து ஒரு விசில் விட்டு எடுக்கணும். இல்லை அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த அரிசியை ஃபுல்லாம் போட்டு, எனக்கு அளவெல்லாம் தெரியாது, அளவு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணி விசில் போட்டுற வேண்டியதுதான். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி விசில் போட்டுற வேண்டியதுதான். அதுக்கிடையில் நம்ம வெஜ் பிரியாணிக்கு தேவையான குருமா பண்ணிடலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு 2 நறுக்கி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் போடாமல் காலிஃப்ளவர் சேர்த்து போட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெஜ் பிரியாணிக்கான விசில் வந்துருச்சு. இந்த வெஜ் குருமாவுக்கு தேவையானது தேங்காய், சின்னதாக நறுக்கி வச்ச தேங்காய், அது போக வரமிளகா, சோம்பு, சீரகம், வாசனைக்காக பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு சோம்பு சேர்க்க மறந்துட்டோம். ஸோ சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு இங்கே இந்த பக்கம் நம்ம வச்சுருந்த விசில் அடங்கின உடனே வடிகட்டி இவங்கள தோல் உரிக்கணும். உருளைக்கிழங்கு தோல் ஃபுல்லாக உரித்து எடுக்கணும். சூடில் உரிக்க முடியாதான் பெரும்பாடு. ஃபுல்லாக உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிற வேண்டியதுதான். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிற வேண்டியதான். அஸ் யூஸ்வல் நீங்கள் போடுற மாதிரி. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி, 2 கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கூட பீன்ஸ், கேரட் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். குருமாவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு, அதாவது நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு அரைவேக்காடா. அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு இந்த குருமா கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வரணும். காலிஃப்ளவரையும் நம்ம மசிக்க தேவையில்லை, இதை அப்படியே போட்டால் போதும். நல்லா ஃபுல்லாக ஒன்று கலந்து விட்டுட்டு நல்லா வெந்து வந்தோன்னு ஃபைனலாக வந்து உப்பு நம்ம ஆட் பண்ண மறந்துடக்கூடாது. ஏன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் உப்பு தான். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட வெஜ் பிரியாணி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதான் நான் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்தை வந்து கருத்து பட்டியலாக தெரிவிங்க. நல்லா உதிரி அழகாக வந்திருக்கு. வாசனையே பயங்கரமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். நல்லா உதிரி அழகாக இருக்குது. இது வெஜ் குருமா.
ஸோ தேங்க் யூ.